இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தை புறக்கணிப்பதாக திமுக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைக்கிறார் முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார். பிரவீன்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். நிகிதா, வணக்கம். சட்டமன்ற தேர்தலில் திமுகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட காங்கிரஸ் தேர்தல் முடிவு வெளியான பிறகு முதல் கட்சியாக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்து அமைச்சரவையிலும் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். இதையடுத்து இந்தியா கூட்டணியுடைய திமுகவின் திட்டம் என்ன என்பதால் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியது. இந்நிலையில் 8ஆம் தேதியன்று டெல்லியில் இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் நடைபெற உள்ளது. அந்த கூட்டத்தில் திமுக பங்கேற்குமா பங்கேற்காதா, முடிவு என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்திய நிலையில்தான் திமுகவுடைய தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் புறக்கணிப்பதாக அதிகாரப்பூர்வமாக திமுக தலைமை கழகம் அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான காரணத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது டெல்லி கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் வருகின்ற ஜூன் 8ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகளின் கூட்டத்திற்கு வருமாறு திமுகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. திமுகவை பொறுத்தவரை நீட் தேர்வு, தொகுதி மறுசீரமைப்பு, அவசரமாக தேர்தல் நேரத்தில் திணிக்கப்பட்ட SIR, தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள், ஒரே நாடு ஒரே தேர்தல், வக்ஃபு சட்டம், FCRA சட்ட திருத்தம் உள்ளிட்ட ஜனநாயகத்திற்கும் மதசார்பின்மைக்கும் மாநில உரிமைகளுக்கும் எதிரான அனைத்திற்கும் தொடக்க முதலே முதல் அரசியல் இயக்கமாக துணிச்சலுடன் எதிர்த்து நின்றது. அதற்கான நடவடிக்கைகளை ஜனநாயக ரீதியில் நாடாளுமன்றத்திலும், ஆட்சியில் இருந்த நேரத்தில் சட்டமன்றத்திலும், மக்கள் மன்றத்திலும், உரிய நேரத்தில் நீதிமன்றங்களிலும் எடுத்து வைத்து வாதாடியும் போராடியும் வந்திருக்கிறது. இந்தியா கூட்டணி தொடங்கியதிலிருந்து அந்த கூட்டணியினுடைய மைய சக்தியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இயங்கியது. திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் MK ஸ்டாலின் அவர்கள்தான் நாட்டு மக்களுக்கான முக்கிய பிரச்சனைகளில் முதன்மை குரல் எழுப்பி வந்தார். இது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளும் அக்கட்சிகளுடைய தலைவர்களும் நன்கு அறிவார்கள் என்றும், தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலுக்கு பின் காங்கிரஸ் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இழைத்த துரோகத்தினால் மிகுந்த மனக்காயமுற்றிருக்கும் கழக தோழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் வருகின்ற 8ஆம் தேதி அன்று, ஜூன் 8ஆம் தேதி அன்று டெல்லியில் நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணி கூட்டத்தில், அதாவது காங்கிரஸ் பங்கேற்கும் கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கேற்காது என்று அதிகாரப்பூர்வமாக திமுகவின் தலைமை கழகம் அறிவித்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பங்கேற்காத அதே நேரத்தில் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் முன்வைக்கும் நாட்டு நலனை பாதிக்கும் பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் குரல் கொடுக்கும் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இந்த அறிக்கையின் மூலமாக தெரிய வர வேண்டிய மிக முக்கியமான விடயம் பொறுத்தவரையில் காங்கிரஸ் தலைமையேற்கும் கூட்டணியில் திமுக இருக்காது என்பதை அவர்கள் பட்டவர்த்தனமாக திமுகவின் தலைமை கழகம் தெரிவித்திருக்கிறார்கள். திமுகவிற்கு காங்கிரஸ் துரோகம் இழைத்திருக்கிறது என்றும், அதனால் காங்கிரஸ் தலைமையேற்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் திமுக இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக காங்கிரஸை அவர்கள் முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் இந்தியா கூட்டணியில் இருந்தாலோ தலைமையேற்றாலோ அதில் திமுக இருக்காது என்பதன் மூலமாக ஒருவேளை காங்கிரஸ் இல்லாத இந்தியா கூட்டணி உருவானால் அதில் திமுக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இதுல அரசியல் ரீதியாக இது விவாதங்களின் பேச்சு பொருளாக மாற்றிருந்தாலும் கூட 8ஆம் தேதி என்று நடைபெறக்கூடிய இந்தியா கூட்டணியின் கூட்டத்தில் திமுக பங்கேற்காது, காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் திமுக இருக்காது, காங்கிரஸ் தலைமையேற்கும் கூட்டத்தை திமுக புறக்கணிக்கும் என்பதால் திமுகவின் நிலைப்பாடு உறுதியாக இது திமுகவின் தலைமை கழகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார்கள். நிகிதா.